ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பாலிட்டி லெசன் நம்பர் அதாவது கிளாஸ் 6th டேர்ம் 3ல் லெசன் நம்பர் 1. நம்ம பாலிட்டி கிளாஸ் 10th லெசன் நம்பர் 1, 2, 3 ஏற்கனவே வீடியோவாகவும் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் போய் கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். அதோடைய அந்த பிரிவுகள் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப படித்த உடனே நம்மளுக்கு வித்தின் வீக்லேயே வந்து ஒரு லெசன் நல்லா நீங்கள் தரவாக மக்கப் பண்ணலாம். அந்தளவுக்கு அதில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கன்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஓகே, இதை பார்த்துடலாமா? தேசிய சின்னங்கள். இந்த தேசிய சின்னங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ கேட்கப்படலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 times or 3 times தான் வந்து ரீசெண்ட் இயராக தான் வந்து நம்மளுக்கு இந்த தேசிய சின்னங்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். இது எப்படி வந்து நம்மளுக்கு லெசன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து அவங்க லைக் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து குழந்தைங்க வந்து போகிற மாதிரி அங்கே அவங்க பார்க்குறதும், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட என்ன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, ஸோ அங்கே சுற்றி காட்ட வர்றவங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி தர்றாங்க, டீச்சர்ஸ் கூட என்ன உரையாடல் நடக்குது அப்படிங்கிறது அதுதான் வந்து இந்த லெசனில் இருக்கும். கூடவே லாஸ்ட்டில் வந்து நம்மளுடைய தேசிய சின்னங்கள் என்ன அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் 1 மார்க் அடிக்கலாங்க. இதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் படிச்சுக்கலாம். 6th கிளாஸ் தானே. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அப்போ தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விராலிமலை. எந்த மாவட்டத்தில் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில். செகண்டு, ஒரு காட்டுடைய மைய அச்சு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டைகர், புலி. ஓகேவா? தேர்டு, தாமரை இருக்கு இல்லையா? அந்த தாமரை பூ வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு தாமரை இருக்கும். அந்த தாமரையை வந்து செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையை என்ன சொல்லுவாங்க? செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. 4th one, வவ்வால் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வவ்வால் போலவே டால்ஃபின் அதாவது ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. அப்போ மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பது எது அப்படின்னா டால்ஃபின், வவ்வால்களை போலவே தான். அடுத்தது கங்கை நதி இருக்கு இல்லையா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாடினவங்க யாருன்னா பாரதியார். அதுக்கப்புறம் 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவுடைய நீளமான நதி எது அப்படின்னா கங்கை நதி. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், இது 2525 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுவே பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. அப்படின்னாலும் இது வந்து இந்தியாவில் பாயும் தொலைவு இருக்குல்ல, அது வந்து குறைவு. அதனால தான் கங்கை நதி வந்து இந்தியாவில் பாயக்கூடிய நீளமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது, முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் எது அப்படின்னா ஒரு மாம்பழம். அது வந்து மன்னர்களுக்காகவே முகலாயர்கள் காலத்தில் விளைவிக்கப்பட்ட ஒரு வகை மாம்பழம். அதோடைய பெயர் என்ன அப்படின்னா இமாம் பசந்த். ஓகேவா? இமாம் பசந்த். அடுத்தது கண்டினியூஷன். கொல்கத்தாவுடைய அதாவது அங்கே அந்த காட்டில் வந்து ஒரு பழைய மரம் இருக்குது. அது வந்து ஆலமரம். அந்த ஆலமரத்தை பார்த்து அந்த ஆலமரத்தை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் இது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போல ஒரு ஆலமரம் எது? கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியா தாவரவியல் பூங்கா. ஓகேவா? அது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி வந்து அடையார் இருக்கு இல்லையா? அங்கேயும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எங்கன்னா அடையார்லேயே தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்றது இதில். அடுத்தது பார்த்தோன்னா காய்ந்த இலைகள் சருகுகள் கொண்டு கூம்பு வடிவத்தில், ஓகேவா, கூம்பு வடிவத்தில் கட்டப்பட்ட கூடு போல் இருந்தது. இது எந்த உயிரினத்தோடு கூடாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம மோஸ்ட்லாக கூடு கட்டு வாழுது அப்படின்னா பேர்ட்ஸை தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இது வந்து ஒரு கிங் கோப்ரா, அதாவது எந்த கூம்பு வடிவம். ஓகேவா? அப்போ அது எதுனா கிங் கோப்ரா, ராஜநாகம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, உலகிலேயே வச்சு கூடு கட்டி முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை அப்படின்னா அது வந்து ராஜநாகம். அடுத்தது, அந்த ராஜநாகம் வந்து 18 அடி நீளம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நஞ்சு கொண்ட உலகிலேயே நீளமான பாம்பு அப்படின்னா அது வந்து கிங் கோப்ரா, ராஜநாகம். இது ஹலோ எவ்ரிவன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து தேசிய சின்னங்கள் இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துக்கலாம். ஸோ கிங் கோப்ரா முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டும் சின்னமும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் வருஷங்கள் எல்லாம். நான் வந்து ஈஸியாக மக்கப் ஆகிறதுக்காக உங்களுக்கு வந்து இயர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக மக்கப்பாக ஹெல்ப் ஆகும். 1950ஆம் வருஷத்தில் 3 தேசிய சின்னங்கள் வந்து அரசால் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னா நம்மளுடைய தேசிய சின்னங்கள் வந்து இயற்கையாக தான் இருக்குது. இயற்கை பேஸ் பண்ணி லைக் ஆலமரம், மாம்பழம், தாமரை, புலி,
அதாவது டைகர், மயில் இதெல்லாம் இயற்கை. ஓகேவா? ஸோ அதனால தான் இயற்கை வந்து தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1950 3 தேசிய சின்னங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஆலமரம் ஒன்று, தாமரை ஒன்று, மாம்பழம் ஒன்று. ஸோ ஆலமரம் நம்ம பார்த்தா இது வந்து பெருமையின் சின்னம். ஆலமரம் வந்து மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை வந்து சேற்று நீரில் வளரக்கூடியது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அழகான மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாம்பழம். இதில் வந்து வைட்டமின் ஏ, சி, டிஐ அதிக அளவில் இருக்குது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. நம்மளுக்கு தெரியும் சமவெளியில் மாம்பழம் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில். இது வந்து இங்கே 1950, இங்கே 6, 1963, அப்புறம் கரெக்டாக 10 வருஷம் 73, அதுக்கப்புறம் 2008 போயிடும். இப்போ 63 பார்த்தீங்கன்னா மயில் வந்து தேசிய சின்னமாக அறிவிக்கப்படுறாங்க. அதாவது இந்தியாவை தாயகமாக கொண்டது, தோகையை கொண்ட பறவை. 73 புலி. அதாவது புலி வந்து பூனை இனத்திலே மிக பெரியது. உலகின் மொத்த புலிகளுடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதாவது எவ்வளோ சதவீதம்னா 70%. அடுத்தது 2008 கங்கை ஆறு. இது வந்து வற்றாத ஆறு. கங்கை வற்றாத ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கை ஆறு. நம்ம நேற்று கூட ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார். ஓகேவா? இது நம்ம நேற்று ஷார்ட்ஸில் இதே லெசனில் பார்த்தோம். ஸோ கங்கை ஆறில் வந்து 2 கொஷின்ஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த லெசனில், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து கங்கை ஆறு 2008. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ 6 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும் இயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்காது. 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2008 முடிஞ்சிருச்சா? நீங்கள் பாருங்கள், 2008 முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்த்தா 2010. 2010 2 தேசிய சின்னங்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின். இன்னொன்று வந்து யானை. ஆற்று ஓங்கில் வந்து தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகே வரும் உயிரினமாக உள்ளது. அடுத்தது யானை. ஸோ அருகே வரும் உயிரினம் ஆற்று ஓங்கில். யானை வந்து ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது பார்த்தா 2012 லாக்டோபெசில்லஸ். ஸோ இது வந்து ஒரு தோழமை பாக்டீரியா. இது மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேவா? அதாவது தோழமை பாக்டீரியா அப்படிங்கிறது இது ஒரு நல்ல பாக்டீரியா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th ஒன் ராஜநாகம். இதில் வந்து வருடம் கொடுக்கப்படல. இது வந்து ஹோபிபாக்கஸ் ஹானா, உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. ஸோ மலை காடுகள்லையும் இருக்கும், சமவெளிகள்லையும் இருக்கும். இது ராஜநாகம். ஸோ ராஜநாகத்தை பற்றி இன்னொரு கொஸ்டின் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். என்னென்னா கூம்பு வடிவத்தில் காய்ந்த இலைகள், சருகுகள் இதெல்லாம் வைத்து கூடு கட்டி முட்டையிட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த கூடில் முட்டையிட்டு வாழக்கூடிய ஒரு இது அப்படின்ட்டு சொல்லி இனப்பெருக்கத்தை அதிகமாக்கும். அது ஒரு ராஜநாகம் கொஸ்டின். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் தான் இது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் மற்றும் இயற்கை தேசிய சின்னங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எதுனா தமிழகத்தின் மாநிலம் தமிழகம் ஸ்டேட் இயற்கை சின்னங்கள் என்னெல்லாம். விலங்குல வந்து வரையாடு, பறவையில் மரகதப்புறா, செங்காந்தல் மலரில், பனை மரத்தில், புலி வந்து இந்திய காடுகளுடைய நிஜ ராஜா. ஓகேவா? அடுத்த டாபிக்கு தேசிய கொடி, தேசிய நேஷனல் ஃப்ளாக். நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 கலர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய காவி நிறம் வந்து வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறம் வந்து அசோக சக்கரம் இல்லையா? ஸோ அந்த அசோக சக்கரம் எதை குறிக்குதுன்னா அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. வீரத்தையும் தியாகத்தையும் குறிப்பது எந்த நிறம் அப்படின்னு கேட்டால் காவி. ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லைனா காவி நிறம் கொடுத்துட்டு நம்மளுக்கு இது கூட ஆன்சராக கேட்கலாம். ஸோ அதனால் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தேசிய கொடியுடைய நீளம் மற்றும் அகலம் நம்ம பார்த்தோம் 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த அசோக சக்கரம் இருக்குல்ல, 24 அசோக சக்கரம் நம்மளுக்கு தெரியும். லைக் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த 24 ஆரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேசிய சின்னங்களில் பார்த்தா இவ்வளோதான் வந்து நம்மளால் இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எழுத முடியுதுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த லெசனில் பேஜ் நம்பர் 180 82 வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே, அதாவது எல்லா லைன்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுவுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பேஜ் நம்பர் 180 கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கொடிக்காத்த குமரன் யார், திருப்பூர் குமரன், இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த கொடிக்காத்த குமரன் இருக்கார் இல்லையா, இவரோட இது வந்து பார்க்குறதுக்கு பாக்ஸில் பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டோரியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது ஒரு குட்டி பாக்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அப்புறம் தேசிய கீதம், தேசிய இலச்சினை இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த தேசிய இலச்சினை வந்து பேஜ் நம்பர் 181 கண்டினியூ ஆகும். அப்புறம் 182 இதில் நீங்கள் படிச்சு பாருங்கள், எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. நான் எடுத்து எழுதுனேன் அப்படின்னாலும் புக்கில் இருக்க லைன்ஸ் அப்படியே எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் இதை வந்து புக்கில் வந்து அதாவது ஒரு ஸ்டோரியாக வந்து உங்களால் சொல்லவும் முடியாது. அது ஈச் லைன் நீங்கள் படித்தாலே புரியும். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து அது படித்து தான் ஆகணும். ஓகேவா? இந்த லெசனில் இருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வருங்க. ஏன் 2 கொஸ்டின் கூட வரக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம எல்லா
லெசன்லையும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தினமும் இதை வந்து ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வித்தின் 2 or 3 days சின்ன லெசனாக இருந்தால், அப்படி இல்லைனா இப்போ குவாலிட்டி ஃபுல் கிளாஸ் 10th எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், படித்து மக்கப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது போலேயே அப்லோட் பண்ணுற PYQவும் அப்லோட் பண்ணுற ரீசனிங்கும் மேக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த எஃபோர்ட்க்கு. அண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.